நான் கடந்த 6 மாதங்களாக வெங்கடேசன் ஐயாவோட உணவில்லா வாழுங்களை இந்த புத்தகத்தை படித்து இனியன் ஐயாவின் வழிகாட்டுதலின்படி நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற்றுள்ளேன். 6 மாத பயிற்சிக்கு பிறகு உடலில் எனக்கு சளி இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. நீர் பயிற்சி நல்ல முறையில் செய்து வருகிறேன். உடலில் வலிகள், மூட்டு வலி, கைகால் வலி, நரம்பு வலி எதுவும் இல்லை. கண் பார்வை நல்ல துல்லியமாக இருக்கிறது. எங்கே போனாலும் இப்பொழுது உணவை நம்பி வாழ வேண்டியதில்லை. தண்ணியை ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போனாலே போதும், நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. ரொம்ப மாற்றங்கள், குடும்பத்தில் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இது அதற்காக இனியன் ஐயாவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னும் 12 ஆண்டுகள் அவரது வழிகாட்டுதலில் இருக்க ஆசைப்படுகிறேன். 6 மாதம் தொடர்ந்து பயிற்சி, கடுமையான பயிற்சி, 12 வருடம் அவரது வழிகாட்டுதலில் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அப்படியே இருக்க ஆசைப்படுகிறேன். அதே போன்றையா இந்த 6 மாத பயிற்சியில் எனக்கு கிட்டத்தட்ட 65 கிலோலேருந்து 55 கிலோ எடை, இப்போதைக்கு 55 கிலோ நல்லா குறைஞ்சிருக்கு. 10 கிலோ நச்சுக்கள் உடலிலிருந்து வெளியேறி இருக்கிறது. அது ரொம்ப நல்லா இருக்குது உடம்பு. அடுத்ததாக ஐயா, ஒரு சில சந்தேகங்கள் இருக்கிறது. நாம் ஒருவேளை வெளியே போனால் சாதாரண உணவை உண்டு விடுகிறோம். நம்ம வாழும் முறையில் முதல்ல உணவு வாழ்க்கையல்ல, அடுத்த உணவு தெரியாமல் சாப்பிட்டா நச்சை நீக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஒருவேளை தெரியாமல் சாப்பிட்டுட்டோன்னா எப்படி நீக்கணும்? சாதாரண உணவை சாப்பிட்டுட்டோன்னா அந்த பயிற்சியை கொஞ்சம் எனக்கு அடுத்து சொல்லித்தாங்க. அடுத்தது, எவ்வளோ நாள் இப்படி நம்ம உடம்பு சுத்தம் ஆயிட்டுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதையும் சொல்லித்தாங்க. நடுநிலை உடல்னு சொல்லியிருக்கிறீங்க, சுத்தம் ஆயிட்டு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்தது, நல்ல பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். இப்படி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே எவ்வளோ நாள் வரை இருக்கணும்? அந்த தண்ணியை குடிக்கிற லிமிட்டு எப்போ உணவு சாப்பிடணும்? அந்த லிமிட்டை எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க. தண்ணி